ஆகாஷ்வாணி செய்திகள் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். தலைப்புச் செய்திகள்: ஜனநாயக நெறிமுறைகளுக்கு உட்பட்டு எவ்வித பாரபட்சமும் இன்றி தாம் செயல்பட்டு வருவதாக மக்களவைத் தலைவர் திரு ஓம் பிர்லா கூறியுள்ளார். பெட்ரோலிய பொருட்கள் போதிய அளவில் கையிருப்பில் உள்ளதாக எண்ணெய் நிறுவனங்கள் அறிவித்துள்ளன. கேரள ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் கூடுதல் பொறுப்பாக தமிழக ஆளுநராக சற்றுமுன் பதவியேற்றார். சர்வதேச சிறுநீரக தினம் இன்று கடைபிடிக்கப்படுகிறது. உலக பாரா கிராண்ட் பிரீ தடகள சாம்பியன் போட்டியில் இந்தியா 14 தங்கம் உட்பட 35 பதக்கங்களை வென்றது. இனி விரிவான செய்திகள். மக்களவை நடவடிக்கைகள் எதிர்க்கட்சிகளின் அமளி காரணமாக பாதிக்கப்பட்டன. இன்று அவை கூடியதும் பல்வேறு பிரச்சினைகளை எழுப்பி எதிர்க்கட்சிகள் அமளியில் ஈடுபட்டன. அப்போது பேசிய மக்களவைத் தலைவர் திரு ஓம் பிர்லா கேள்வி நேரத்திற்கு அனுமதிக்குமாறு வேண்டுகோள் விடுத்தார். இருப்பினும் எதிர்க்கட்சிகள் தொடர்ந்து அமளியில் ஈடுபட்டதால் அவை நடவடிக்கைகள் நண்பகல் 12 மணி வரை ஒத்திவைக்கப்பட்டன. பின்னர் அவை கூடியதும் மக்களவைத் தலைவர் திரு ஓம் பிர்லா தமக்கெதிராக கொண்டுவரப்பட்ட நம்பிக்கையில்லா தீர்மானம் தோல்வி அடைந்தது குறித்து உரையாற்றி வருகிறார். தாம் பாரபட்சமின்றி செயல்பட்டு வருவதாகவும் அவை நடவடிக்கைகள் நெறிமுறைகளுக்கு உட்பட்டு செயல்படுவதை உறுதி செய்து வருவதாகவும் அவர் தெரிவித்தார். தமக்கெதிராக கொண்டுவரப்பட்ட நம்பிக்கையில்லா தீர்மானம் தோல்வியடைந்ததை சுட்டிக்காட்டிய அவர் தம்மீது நம்பிக்கை வைத்துள்ள உறுப்பினர்கள் அனைவருக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்வதாக கூறினார். அவையின் கண்ணியமும் மரபும் பராமரிக்கப்பட வேண்டும் என்பதை தாம் உறுதி செய்து வருவதாகவும் திரு ஓம் பிர்லா தெரிவித்தார். இதனைத் தொடர்ந்து எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் சமையல் எரிவாயு பிரச்சினையை எழுப்பி மீண்டும் அமளியில் ஈடுபட்டதன் காரணமாக அவை நடவடிக்கைகள் பிற்பகல் 2 மணி வரை ஒத்திவைக்கப்பட்டன. நாட்டின் வளர்ச்சிக்காக அனைவரும் ஒருங்கிணைந்து பாடுபட வேண்டியதன் அவசியத்தை உள்துறை அமைச்சர் திரு அமித் ஷா விரிவாக எடுத்துரைத்துள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இக்கருத்தை தெரிவித்துள்ள அவர் திரு அமித் ஷாவின் உரை குறித்த காணொலியையும் பகிர்ந்துள்ளார். மக்களவைத் தலைவர் திரு ஓம் பிர்லாவுக்கு எதிராக எதிர்க்கட்சிகள் கொண்டு வந்த நம்பிக்கையில்லா தீர்மானம் மீதான விவாதத்திற்கு திரு அமித் ஷா பதிலளித்து ஆற்றிய உரை இந்த காணொலியில் இடம்பெற்றுள்ளது. நாடாளுமன்ற மாண்புகள் குறித்தும் அதனை பராமரிக்க வேண்டியதன் அவசியம் குறித்தும் திரு அமித் ஷா அந்த உரையில் விரிவாக எடுத்துரைத்துள்ளதாகவும் பிரதமர் குறிப்பிட்டுள்ளார். மக்களவைத் தலைவருக்கு எதிரான இந்த நம்பிக்கையில்லா தீர்மானம் குரல் வாக்கெடுப்பு மூலம் தோல்வியடைந்தது. பெட்ரோலிய பொருட்கள் போதிய அளவில் கையிருப்பில் உள்ளதாக எண்ணெய் நிறுவனங்கள் அறிவித்துள்ளன. இதன் காரணமாக பொதுமக்கள் அச்சம் கொள்ள தேவையில்லை என்றும் வதந்திகளை நம்ப வேண்டாம் என்றும் எண்ணெய் நிறுவனங்கள் கேட்டுக் கொண்டுள்ளன. இதற்கிடையே சமையல் எரிவாயு சிலிண்டர் கிடைப்பதில் தங்களுக்கு எவ்வித சிரமமும் இல்லை என்று தமிழகத்தைச் சேர்ந்த பொதுமக்கள் தெரிவித்தனர். என் பேரு மகாலட்சுமி, நான் சிந்தாதிரிப்பேட்டையிலிருந்து பேசுறேன். இந்தியன் கேஸ்ல நாங்க புக் பண்ணா கரெக்டா வருது, எந்த தாமதமும் கிடையாது. யாரும் வதந்திங்களை கண்டு நம்பாதீங்க. நாங்க புக் பண்ணி எங்களுக்கு கரெக்டா வந்துடுச்சு. எல்லாருக்கும் ஒண்ணு சொல்லிக்கிறது, நானு எல்லாருக்குமே கரெக்டா வரும். நீங்க புக் பண்ணுங்க. புக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு கரெக்டா சேரும். நல்லபடியா எல்லாருக்குமே கிடைக்குது. அதுல எந்த தாமதமும் இல்ல. நீங்க வதந்திகளை நம்பாதீங்க. நான் போலூர்ல இருக்கேன். நான் 2 நாளைக்கு முன்னாடி சிலிண்டர் புக் பண்ணிருந்தேன். ஆனா இன்னைக்கு எனக்கு டெலிவரி பண்ணிட்டாங்க. நிறைய இடத்துல சொல்றாங்க இந்த மாதிரி சிலிண்டர் கிடைக்காது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு. ஆனா அந்த வதந்தி எல்லாம் யாரும் நம்பாதீங்க. வணக்கம், என் பேர் அகிலா. நான் சென்னை மயிலாப்பூர்ல இருக்கேன். நான் ஆன்லைன்ல இந்தியன் கேஸ் புக் பண்ணேன். எக்ஸ்பெக்டட் டைம்ல கரெக்டா வந்துருச்சு. எந்த ப்ராப்ளமும் இல்ல. ஏன்னா வதந்திகளை நம்ப வேணாம், நிறைய ரூமர்ஸ் இருக்கு. எந்த ப்ராப்ளமும் இல்ல, கரெக்டா வந்துருச்சு. இந்நிலையில் உத்தராகண்டிலும் சமையல் எரிவாயு தட்டுப்பாடு இல்லை என்று அம்மாநில முதலமைச்சர் திரு புஷ்கர் சிங் தாமி கூறியுள்ளார். கெய்செயினில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இது தொடர்பாக வதந்திகளை பரப்புவோர் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று எச்சரித்தார். நிலைமையை கண்காணிக்குமாறு தலைமைச் செயலருக்கு அறிவுறுத்தியுள்ளதாகவும் திரு புஷ்கர் சிங் தாமி கூறினார். மத்திய அரசு மேற்கொண்ட நடவடிக்கைகள் காரணமாக வேளாண் துறை இதுவரை இல்லாத அளவிற்கு வளர்ச்சி கண்டுள்ளதாக அத்துறைக்கான அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் விவசாயிகளின் வருவாயை அதிகரிக்க வேண்டும் என்பதில் மத்திய அரசு உறுதியுடன் உள்ளதாக கூறினார். விவசாயிகளுக்கான வருவாய் ஆதரவு திட்டத்தின் 22வது தவணைத் தொகையை பிரதமர் திரு நரேந்திர மோடி நாளை குவஹாட்டியில் நடைபெறவுள்ள நிகழ்ச்சியில் விடுவிக்க உள்ளதாகவும் திரு சிவராஜ் சிங் சௌஹான் தெரிவித்தார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை. நாட்டின் விடுதலை போராட்டத்தில் தண்டி யாத்திரை முக்கிய பங்கு வகித்ததாக குடியரசு துணைத் தலைவர் திரு சி.பி. ராதாகிருஷ்ணன் கூறியுள்ளார். தண்டி யாத்திரை தினத்தையொட்டி சமூக வலைதளத்தில் விடுத்துள்ள செய்தியில் அவர் இவ்வாறு கூறியுள்ளார்.
1930ஆம் ஆண்டு இதே நாளில் தேசப்பிதா மகாத்மா காந்தி தண்டி யாத்திரையை தொடங்கியதை அவர் அதில் சுட்டிக்காட்டியுள்ளார். சுயசார்பு இந்தியா மற்றும் வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்திற்கு தண்டி யாத்திரை உத்வேகம் அளிப்பதாக திரு சி.பி. ராதாகிருஷ்ணன் கூறியுள்ளார். இந்நாளையொட்டி பிரதமர் திரு நரேந்திர மோடி, மக்களவைத் தலைவர் திரு ஓம் பிர்லா உள்ளிட்ட தலைவர்கள் பலர் தண்டி யாத்திரையை நினைவு கூர்ந்து செய்தி வெளியிட்டுள்ளனர். மேற்குவங்க ஆளுநராக திரு ஆர் என் ரவி இன்று பொறுப்பேற்றுக் கொண்டார். மக்கள் மாளிகையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் கொல்கத்தா உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி திரு சுஜோய் பால் அவருக்கு பதவி பிரமாணம் செய்து வைத்தார். கேரள ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் கூடுதல் பொறுப்பாக தமிழக ஆளுநராக சற்று முன் பதவியேற்றார். சென்னை மக்கள் மாளிகையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி திரு சுஷ்ருத் அரவிந்த் தர்மாதிகாரி அவருக்கு பதவி பிரமாணம் செய்து வைத்தார். சர்வதேச சிறுநீரக தினம் இன்று கடைபிடிக்கப்படுகிறது. இதனையொட்டி நாடு முழுவதும் பல்வேறு விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் நடைபெற்று வருகின்றன. இந்நாளையொட்டி மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் திரு ஜே.பி. நட்டா வெளியிட்டுள்ள செய்தியில், சிறுநீரக நோயால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு சிகிச்சை அளிப்பதற்கென மத்திய அரசு பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தி வருவதாக குறிப்பிட்டுள்ளார். பிரதமரின் தேசிய டயாலிசிஸ் திட்டத்தின் கீழ் நாடு முழுவதும் 1000க்கும் மேற்பட்ட டயாலிசிஸ் மையங்களில் உயிர்காக்கும் சிகிச்சை இலவசமாக வழங்கப்படுவதாக அவர் கூறியுள்ளார். சிறுநீரக நலனை பாதுகாக்க கூடுதல் விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட வேண்டியதன் அவசியத்தையும் திரு ஜே.பி. நட்டா வலியுறுத்தியுள்ளார். இதற்கிடையே சிறுநீரக நலனை பராமரிக்க 10 வழிமுறைகளை பின்பற்ற வேண்டும் என்று சேலத்தைச் சேர்ந்த சிறுநீரகவியல் நிபுணர் டாக்டர் கோபிகுமார் எமது செய்தியாளரிடம் தெரிவித்தார். உலக சிறுநீரக தினம் மார்ச் 12 கொண்டாடப்படுகின்றது. இந்த தினத்தில் உங்கள் கிட்னியை பாதுகாக்க 10 முக்கிய வழிகள். இதை மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க. தினமும் போதுமான அளவு தண்ணீர் குடிக்கவும், உப்பை குறைத்து உணவு சாப்பிடுங்கள், பிளட் ப்ரெஷர் கட்டுப்பாட்டில் வைத்திருங்கள், சர்க்கரை நோய் இருந்தால் சரியாக கட்டுப்படுத்துங்கள், வலி நிவாரண மாத்திரைகளை அதிகமாக எடுத்துக்கொள்ள வேண்டாம், புகைப்பிடித்தல் மற்றும் மது பழக்கத்தை தவிர்க்கவும், அதிக உடல் எடை வராமல் கவனிக்கவும், ஒழுங்காக உடற்பயிற்சி செய்யுங்கள், வருடத்திற்கு ஒரு முறை உங்கள் கிட்னி ஃபங்க்ஷனை செக் பண்ணுங்கள், அதில் சிறுநீரக மாற்றங்கள் இருந்தால் உடனே மருத்துவரை அணுகுங்கள். உங்கள் கிட்னியை பாதுகாப்பது உங்கள் பொறுப்பு. தமிழகத்தின் போத்தனூரிலிருந்து ஜார்க்கண்டின் தன்பாத் வரையிலான அம்ரித் பாரத் ரயில் சேவை பொதுமக்களிடையே வரவேற்பை பெற்றுள்ளது. இந்த சேவையை பிரதமர் திரு நரேந்திர மோடி நேற்று திருச்சியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் தொடங்கி வைத்த நிலையில் இதில் பயணம் செய்வது மகிழ்ச்சி அளிப்பதாக உள்ளது என்று கோவையைச் சேர்ந்த பயணி ஒருவர் எமது செய்தியாளரிடம் தெரிவித்தார். என்னோட பேரு கோமதி. நான் இன்னைக்கு முதல் முறையா அமித் பாரத் எக்ஸ்பிரஸ்ல டிராவல் பண்ண போறேன். டிராவலிங் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்கு பாத்தீங்க அப்படின்னா, அந்த போன் வைக்கிறதுக்கு பிளாஸ்டிக்லயே ஒரு கவர் மாதிரி வச்சிருக்காங்க. அது யூஸ்ஃபுல்லா இருக்கு. ரெண்டாவது பாத்தீங்க அப்படின்னா, டாய்லெட் எல்லாம் பாத்தீங்கன்னா பயோ டாய்லெட்ல இருக்கு. புதுசா யூஸ் பண்றவங்களுக்கு ஈஸியா இருக்கும். அந்த மாதிரி இருக்கு. இந்த அமித் பாரத் ட்ரெயின் பாத்தீங்க அப்படின்னா போத்தனூர்ல இருந்து தன்பாத் வரைக்கும் போகுது. எளிய மக்களும் பயன்படுத்தும் ட்ரெயின்ல அது மட்டும் இல்ல, குறைந்த கட்டண சேவையோட நீண்ட தூரம் பயணிக்கிறது எளிய ஏழை மக்களும் நடுத்தர மக்களும் பயன்படுத்துற அளவுக்கு இருக்கு. இதை செஞ்சு கொடுத்த ரயில்வேக்கும் அரசுக்கும் நான் ரொம்ப நன்றி. ஜம்மு காஷ்மீர் முன்னாள் முதலமைச்சர் திரு ஃபரூக் அப்துல்லா மீது துப்பாக்கிச்சூடு நடத்திய சம்பவம் தொடர்பாக விரிவான விசாரணை மேற்கொள்ளப்பட்டு வருவதாக காவல்துறை கூறியுள்ளது. திருமண நிகழ்ச்சி ஒன்றில் பங்கேற்றபோது நடைபெற்ற இந்த தாக்குதல் சம்பவத்தில் திரு ஃபரூக் அப்துல்லா நூலிழையில் உயிர் தப்பியதாக காவல்துறையினர் தெரிவித்தனர். துப்பாக்கிச்சூடு நடத்தியவர் கைது செய்யப்பட்டிருப்பதாகவும் அவரிடம் விசாரணை நடைபெற்று வருவதாகவும் எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். உலக பாரா கிராண்ட் பிரீ தடகள சாம்பியன் போட்டியில் இந்தியா 14 தங்கம் உள்பட 35 பதக்கங்களை வென்றது. புதுதில்லியில் நேற்று தொடங்கிய இப்போட்டியில் ஆடவர் உயரம் தாண்டுதல் பிரிவுகளில் பிரவீன்குமாரும் சைலேஷ்குமாரும் தங்கப்பதக்கம் வென்றனர். மகளிர் 100 மீட்டர் ஓட்ட பிரிவுகளில் பிரீத்தி பாலும் கிரண் ஸ்ரீராம் மட்கரும் 1500 மீட்டர் ஓட்டத்தில் சௌமியாவும் குண்டு எறிதலில் பூனமும் தங்கப்பதக்கம் வென்றனர். ஆடவர் வட்டு எறிதலில் மோனும் ராஜேஷ்குமார் மற்றும் ஹெனையும் 1500 மீட்டர் ஓட்டத்தில் அங்கூர் தர்மா, ராமன் சர்மா, ரமேஷ் சண்முகமும் 100 மீட்டர் ஓட்டத்தில் ராகேஷ் பாய் பட்டும் தங்கப்பதக்கம் வென்றனர். மீண்டும் தலைப்புச் செய்திகள். ஜனநாயக நெறிமுறைகளுக்கு உட்பட்டு எவ்வித பாரபட்சமும் இன்றி தாம் செயல்பட்டு வருவதாக மக்களவைத் தலைவர் திரு ஓம் பிர்லா கூறியுள்ளார். பெட்ரோலிய பொருட்கள் போதிய அளவில் கையிருப்பில் உள்ளதாக எண்ணெய் நிறுவனங்கள் அறிவித்துள்ளன. கேரள ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் கூடுதல் பொறுப்பாக தமிழக ஆளுநராக சற்று முன் பதவியேற்றார். சர்வதேச சிறுநீரக தினம் இன்று கடைபிடிக்கப்படுகிறது. உலக பாரா கிராண்ட் பிரீ தடகள சாம்பியன் போட்டியில் இந்தியா 14 தங்கம் உள்பட 35 பதக்கங்களை வென்றது. செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.